தமிழகத்திற்கு காவிரி நீர் திறக்கப்பட்டதை கண்டித்து கன்னட அமைப்புகள் நடத்தி வரும் தொடர் போராட்டத்தால் ஹோசூர் பேருந்து நிலையத்தில் இரு மாநில பயணிகள் தவித்து வருகின்றனர். அங்குள்ள தற்போதைய நிலை பற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், வெளியூர்களில் இருந்து வந்த பயணிகளின் நிலை என்ன? வணக்கம் ஷர்மிளா. அதாவது இந்த கர்நாடகாவில் நடைபெறுகின்ற இந்த முழு அடைப்பு காரணமாக தமிழகம் மற்றும் கர்நாடகா பகுதிகளில் போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்துள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாக தமிழக பேருந்துகள் கர்நாடகாவுக்கு போகாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில் இன்று கர்நாடகா பேருந்துகளும் பெங்களூருக்கு போகாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால அதாவது இந்த வேலைநிறுத்தம் தெரியாமல் வந்த ஏராளமான பயணிகள் தற்போது பேருந்து நிலையத்தை தவிச்சு வந்தாங்க. அவங்க காவல்துறை உடனடியாக மீட்டு மாற்று வழியாக செய்து கொடுத்தாங்க. அதே போல இந்த பேருந்து நிலையத்தை எப்பொழுதும் பரபரப்பான காணப்படும் பேருந்து நிலையம். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு மாநிலத்தவர்கள் இங்கு இறங்கி, அதாவது தமிழகத்திலிருந்து இங்கு பெங்களூருக்கு செல்ல வேண்டும் என்றால் பேருந்துகளை மாற்றிச் செல்வார்கள். அதே போல நான் இப்போ நின்றுட்டுக்கிற இந்த பேருந்து நிலையமானது எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்படும் சூழ்நிலையில் தற்போது இன்று வெறிச்சோடு காணப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கு காலையில் ஏராளமான பயணிகள் பெங்களூர் செல்ல முடியாமல் தவிர்த்தனர். அவர்கள் காவல்துறையினர் தனி வாகனம் மூலியமா பெங்களூர் கொண்டு போய் விட்டாங்க. தற்போது நம்மிடையே பேசுவதற்காக இந்த தமிழகத்தை சேர்ந்த நம்மிடையே ஒருத்தர் இருக்காரு. சார் வணக்கம். தற்போது இங்க நடைபெற்று இருக்கிற போராட்டத்தால உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? பெங்களூர் உங்களால போக முடிஞ்சதா இன்னைக்கு? இல்ல சார், இன்னைக்கு எல்லாம் போக முடியாது. 2 நாள் இந்த ஒரு ஆம்புலன்ஸ்க்கு மட்டும்தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. நாங்கள் மற்றபடி நாங்கள் வெளியில் போகணுன்னா நாங்கள் ஒரு கன்வீனியன்ஸும் இல்லை, பஸ்ஸும் இல்லை, கர்நாடகா பஸ்ஸும் இல்லை, தமிழ்நாடு பஸ்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு முடியல. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் விவசாய இல்லை. அதுக்கு இது இப்போ தமிழக தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது மாமூல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதே மாதிரி வந்துட்டே இருக்கும். நாங்கள் எல்லாம் அதை பற்றி இது பண்ணோன்னா ரொம்ப இதாகுது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இது பண்ணிக்கோங்க, என்ன வேணும் அது எல்லாம் 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நாங்கள் ஒன்றும் இது பண்ண முடியாது. அதனால தான் இப்போ ஆளுங்களுக்கு சிரமம் கொடுக்காம நீங்கள் உங்களை பாட்டுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். லலிதா, தற்போது அந்த பேருந்து நிலையத்தில் ரொம்ப வெறிச்சோடி காணப்படுகிறது. இங்கிருந்து பெங்களூருக்கு போக வேண்டிய பேருந்துகள் போகாம இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதே போல இங்க பயணிகள் மாற்று வழி அமைக்க வைக்கப்பட்டு, அதே போல சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கர்நாடகா மாநிலத்துக்கு போக வேண்டிய லாரிகள் முற்றிலுமாக போகவில்லை. எல்லாமே அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதே போல ஓசூர் எல்லை பகுதியில் நூற்றுக்கணக்கான லாரிகள் நெடுஞ்சாலை ஓரத்தை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல தமிழகத்திலிருந்து 40,000 லாரிகள் இன்று கர்நாடகா செல்லவில்லை. இதனால 300 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர் சங்கம் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லை பகுதிகளில் கன்னட அமைப்புகள் தொடர்ந்து போராட்டங்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லை பகுதி தொடர்ந்து பரட்டமான சூழ்நிலை நடைபெற்று, குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவிட்டிருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. அதே போல அங்க இருக்கிற தமிழ் IAS அதிகாரி ராமச்சந்திரன் என்பவர் வீட்டில் இங்க இருக்கிற கன்னட அமைப்புகள் அவர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதா தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கர்நாடகத்தில் ஒலிபரப்பாகிற 54 தமிழ் தொலைக்காட்சிகளுடைய சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. சரிங்களா? மேலும் நம்ம இந்த பொதுமக்கள் நம்மிடையே காத்திருக்க பேசலாம். சார், இப்போ இந்த போராட்டம் நீங்க கர்நாடகா தமிழக தண்ணி தரக்கூடாது போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, அதுக்கு எப்படி பாக்குறீங்க நீங்க? நம்ம இந்தியாவில தான் இருக்கிறோமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏன்னா இது அராஜகம். இது இன்னைக்கு தான் பந்து நடக்குதுங்க. ஆனா ஒரு வாரமா கர்நாடகா பேருந்துகள் இங்க வருது. ஆனா தமிழன் எதையுமே எந்த பேருந்தையும் எதையும் சேதப்படுத்தல. ஆனா நம்ம தமிழ்நாட்டு பேருந்துகளை அங்க கன்னட எழுத்து பூசி அழிக்கிறாங்க, அதை உடைக்கிறாங்க, தமிழர்கள் இருக்கிற அநேக இடங்கள்ல தாக்கப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம உண்மையிலே தமிழன் வெக்கப்பட வேண்டிய விஷயங்க. இதெல்லாம் மத்திய அரசு இதை பார்த்துக்கிட்டு என்ன செய்யுதுன்னு தெரியல. அவங்க தீர்ப்பை கொடுத்தோன்னா அவங்க சும்மா இருக்கிறாங்க. தமிழக அரசு எங்க கடமை முடிஞ்சதுன்னு சும்மா இருக்கிறாங்க. ஆனா இங்க அடிக்கப்பட்டு இவங்க நிறைய பேர் ஆஸ்பத்திரி போறதுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. நிறைய பேர் வேலைக்கு போறவங்க இன்னைக்கு போக முடியாம இருக்கிறாங்க. நம்ம உண்மையிலே ஒரு சுதந்திர இந்தியாவில தான் இருக்குமா அப்படிங்கறது நமக்கு சந்தேகமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அராஜக ஒரு நிலைமை இங்க நம்ம பாக்குறோம். இதை மத்திய அரசு ஏன் இதுல தலையிடக்கூடாது? ஏன் மத்திய பாலிடிக்ஸ் தானே அங்க ஆட்சி செய்யறாங்க? ஏன் காங்கிரஸ் ஆட்சி செய்யறாங்க? காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகாவில் நடக்குது. தேசிய தலைமை ஏன் காங்கிரஸ் கண்டுகொள்ளல? இதெல்லாம் ஏன் கண்டுகொள்ளல? உண்மையிலே நான் இது வேதனைப்பட வேண்டிய விஷயங்க.
சார் நீங்க சொல்லுங்க, இப்போ கர்நாடகா வசிட்டு இருக்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவிட்டு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. குறிப்பா அங்க இருக்கிற தமிழ் ஐஎஸ் அதிகாரிகள் வீட்டு வந்து முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. அதே மட்டும் இல்லாம தமிழக முதல்வரோட உருவமை எரித்து அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு தமிழனா இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இது? நீங்க இல்ல, இது ஒன்றும் புரியல எனக்கு. இது உச்சநீதிமன்ற தீர்ப்புனாக்கா அவங்க வந்து அந்த அரசு, கர்நாடக அரசு அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணணும். அப்படி இல்லும்போது தமிழர்களுடைய பொது உடைமைக்கும் தமிழர்கள் உயிருக்கும் ஆபத்து ஏற்படுறது ஒரு முட்டாள்தனமானது. போராட்டம் பண்ணலாம், உச்சநீதிமன்றம் எதிர்த்து நீ திருப்பி மேல்முறையீடு பண்ணு. தண்ணி கொடுக்க முடியாதுன்னு மேல்முறையீடு பண்ணு, அது உங்க உரிமை உங்க பண்ணிக்கலாம். ஆனா வந்து ஒரு தண்ணி என்றது ஒரு பொது உரிமை, அதை யாரும் தடுத்து நிறுத்தி பார்த்து இது பண்ண முடியாது. காவிரி என்றது அது ஒரு பொது உரிமை, அது பகிர்ந்து கொடுப்பது வந்து அது உங்களுடைய கடமை. இது வந்து குறுக்கு அணை கட்டி நிப்பாட்டிட்டு இது ஒரு மக்கள் இன ஒரு தமிழர்கள் ஒரு தேசிய இன மக்கள், அவங்களுக்கு எதிராக வந்து நீ வன்முறை தூண்டி வருது எல்லாம் ஒரு முட்டாள்தனமானது தான் நான் நினைக்கிறேன். குறிப்பா இந்த பகுதியில் 4 நாட்களாக வந்து பேருந்துகள் இயக்கப்படல. இன்னைக்கு வந்து முற்றிலுமாக கர்நாடகாவும் தமிழகம் துண்டிக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதை நீங்க எப்படி உணர்றீங்க? இப்போ எல்லாருமே மனிதர்களாக தான் இருக்கணும், ஆனால் பாதி பேர் மிருகங்களாக மாறிடுறாங்க. ஒருத்தர் விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. ஒரு இடத்துல ஒரு விவசாயி ஒரு சோறு ஒரு நெல் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அது வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தான் சொந்தம். அது அந்த மாதிரி தண்ணியும் பொதுவாக இருந்தால் நல்லா இருக்கும். லலிதா, தற்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லை பகுதியில் இருந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டிருக்கிறது. குறிப்பா காலையில் முதல் தற்போது வரை குறிப்பா ஒரு 7க்கும் மேற்பட்ட அமைப்புகள் வந்து எல்லை பகுதியில் வந்து முற்றுகையிட்டு தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் பல்வேறு கோஷங்களை எழுப்பி தங்களுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களை செய்து வந்துட்டு இருக்காங்க. ரியாஸ், பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான உரிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமா லலிதா, அதாவது நான் முன்பே சொன்ன மாதிரி இன்று காலையில அதாவது மற்ற மாநிலங்களிலிருந்து வந்த பயணிகளுக்கு வந்து உடனடியாக இங்க வந்து பேருந்து நிலையத்துக்கு வந்தவங்க வந்து காவல்துறை மூலியமாக வந்து உரிய பாதுகாப்பு அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அது மட்டும் இல்லாம தற்போது இந்த வந்து நடக்காத விஷயம் தெரியாத நிறைய பேர் வந்து இங்க பேருந்து நிலையத்தில் வந்து காலையில் முதல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது தொடர்ந்து 4 நாட்களாகவே இந்த பகுதியில் வந்து பேருந்துகள் வந்து இயக்கப்படலை. இன்று வந்து முற்றிலும் அதாவது கர்நாடக பேருந்துகளும் இயக்கப்படனால இங்க ஏராளமான பயணிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது அவங்களே கேட்கலாம். சார், நீங்க இந்த 4 நாட்களாக பேருந்துகள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சிருக்கீங்க? உங்களுக்கு போதுமான வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க பேருந்து நிலையத்தில்? இல்லை சார், நம்ம பஸ் ஸ்டாண்ட் கடைக்காரங்க மக்கள் எல்லாம் பஸ் இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க. பெங்களூருக்கெல்லாம் எதுவும் அதிக பஸ் எதுவுமே கிடையாது. நம்ம பஸ் போகாதனால ஜனங்க ரொம்ப அவதிப்படுறாங்க பஸ்ஸுங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்புலாம் காவல்துறை எல்லாம் பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்கம்மா. காவல்துறையெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நீட்டாக ஓரளவுக்கு ஒரு சில வண்டிகளை வந்து தனியார் வண்டி பிரைவேட் வண்டி விட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. லலிதா, அதாவது பொதுமக்களுடைய கருத்துல கேட்டிருப்பீங்க. அதாவது முற்றிலுமாக அதாவது லாரி போக்குவரத்து பஸ் போக்குவரத்து முற்றிலுமாக கர்நாடகா மற்றும் தமிழகம் எல்லை பகுதியில் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் இங்க பேருந்து நிலையத்தில் இங்க இருக்கும் பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. லலிதா, ரியாஸ், தமிழக கர்நாடக எல்லை பகுதியில் தற்பொழுது இருக்கும் சூழல் பற்றி சொல்லுங்க. நிச்சயமா லலிதா, நான் முன்பே சொன்ன மாதிரி தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லை பகுதியில் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டிருக்கு. அதாவது குறிப்பா காலை 7 மணி முதல் கொண்டே விவசாய அமைப்புகளும் கன்னட அமைப்புகளும் அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசுக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இதுல வந்து தமிழக அரசு வந்து தமிழக முதல்வருடைய போக்குவரத்து தமிழக உருவமை எரித்தும் அதாவது தமிழர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்களை ஆக்ரோஷத்துடன் அவர்கள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எல்லை பகுதியில அதாவது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எல்லை பகுதியான அத்திப்பள்ளி பகுதியில் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஷ் பாபு தலைமையில வந்து 300 பேர் வந்து குவிக்கப்பட்டு பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பதிவு கொண்ட வாகனங்கள் வந்து கர்நாடகா பகுதிக்கு வந்து முற்றிலுமாக தடுத்து நிறுத்தி அனுமதிக்கப்படுவதில்லை. அதே போல கர்நாடக எல்லை பகுதியில் வந்து கர்நாடக போலீசார் வந்து ஏராளமானோர் குவிக்கப்பட்டு அந்த பகுதியிலும் பாதுகாப்பாக போலீஸ் பாதுகாப்புடன் வந்து அவர்கள் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. லலிதா, கன்னட அமைப்புகளின் போராட்டத்தால் தமிழக கர்நாடக எல்லையான ஹோசூர் பகுதியில் பேருந்துகளின் நிலை குறித்து விரிவான தகவல்களை தந்தமைக்காக நன்றி ரியாஸ்.